சபாடா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதும் போதும் சும்மா இருக்கிறதும் போதும்பா. காலையில் எழுந்தவொடனே இந்த டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. சே சரி, கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம உக்காரலாம். டயர்டாக இருக்குப்பா. டைம் வேறு ஆயிடுச்சு. சார் நீங்கள் தானே? என்னப்பா, யார் பண்ணி? டாக்டர் பார்க்கணும்னு வந்தேன். நான் மெடிக்கல் ட்ரிப்பு. ஓ, டாக்டர் பார்க்கணும். மெடிசன்லாம் வந்து உட்கார் உட்கார். நல்ல டாக்டர் கூப்பிட்டு உட்கார வச்சுலாம் பேசுறாரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். என்ன பேர் உங்க பேரு? என் பேர் ஜான் சார். ஜானா? சரி சரி சரி. எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? சார் நான் ஒரு 13 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கேன் சார். 13 வருஷமா வேலை செய்றீங்களா? சார் நம்மகிட்ட நல்லா நம்ம எல்லா பிராண்டும் நம்மகிட்ட வச்சிருக்கோம் சார். சூப்பரான டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும் சார். சார் கொஞ்சம் ஏதாவது. சரி சரி சரி. என்னென்ன மெடிசன்? நிறைய மெடிசன் வச்சுருக்கியா? எல்லா மெடிசன் இருக்கு சார். கோல்டுக்கு, ஃபீவருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு சார் நமக்கு. அப்படியா? சரி சரி. இந்த மெடிசன் எல்லாம் சேல்ஸ் பண்ணி கொடுத்தா நம்ம டூருக்கு இருக்கலாம் கூட்டிட்டு போவியா? ஆமா சார், நமக்கு எல்லா ட்ரிப்பும் கூட்டு போறோம். சிங்கப்பூர், மலேசியா, நமக்கு அந்த ட்ரிப்லாம் இருக்கு சார். அப்படியா? ஆமா சார். நீங்க ஒண்ணும் இல்ல சார், மாசம் 1 லட்சம் ரூபாய் மட்டும் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா. ஓகே, நீ கவலைப்பட. வர பேஷண்ட்டுக்கு ஃபுல்லா உன் டேப்லெட்டை கொடுக்குற மாதிரி நான் வந்து டாக்டர் கிட்ட சொல்லிடுறேன். டாக்டர் கிட்ட சொல்லிடுறீங்களா? ஆமா. அப்ப நீங்க யாரு? நான் கம்பவுண்டரியா? யோ, இது வந்தோட சொல்ல மாட்டேன். சை, இந்த ஆளு வேற நம்ம டாக்டர் நம்பி. சரி டாக்டர் வருவாரு. நீ கவலைப்படாத. டாக்டர் நம்பால் தான். இங்க ஹாஸ்பிட்டல் எல்லாமே நான் தான். அப்படியா? நான் என்ன சொல்றேனோ அதை அவர் கேட்பாரு. கண்டிப்பா கேட்பாரு. ஆமா, போன வாரம் கூட 2 மெடிக்கல் ரெப் வந்து ஒரு மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு போயிறாங்க. நான் அங்கதான் வச்சிருக்கேன். நான் ஓகேன்னு சொன்னா அவர் ஓகே பண்றாரு. சார் நம்ம கொஞ்சம் பாருங்க சார். நம்ம தனியா ஸ்பெஷலா கவனிக்கிறேன். தனியா ஸ்பெஷலா கவனிக்கிறேன். அந்த ஃபாரின் டூர் சார் அது உங்களுக்கு சேர்த்து ட்ரிப் போட்டு விட்டுறலாம் சார். சரி சரி. ஓகே, நீ கவலைப்படாத. டாக்டர் வந்த உடனே உன் மெடிசன் தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கொடுப்பேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சரி, நீ என்ன பண்ற? இங்கே இப்படி உட்காரு. ஓகே சார். எனக்கு காலையில இந்த வயிறு கொஞ்சம் கலக்கினே இது. ஐயோ, அப்படி போயிட்டு வந்துடுறேன். நீ இங்கே உட்காந்துட்டு இருந்தனா யாருன்னா வந்தா மட்டும் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வராரு. இது மட்டும் சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஒண்ணும் வரி பண்ண. நான் பாத்துக்கிறேன். சரி சார், நீங்க அப்படியே உட்காருங்க. ஓகே சார். ஓகே சார். எப்பாடி இந்த ஒரு கிளினிக்கை வச்சு நாம இந்த வருஷம் ஃபுல்லா ஓட்டிட வேண்டியதான். நம்மளுக்கு வேற சேல்ஸ் டார்கெட்டுங்க மாசம் மாசம் கொடுத்து சாப்பிடுறானுங்களா? எப்படியாவது இந்த கம்பவுண்டரை வச்சு நம்ம வந்து கரெக்ட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். யாரு பாத்து? யாரோ ஒருத்தங்க வராங்க. என்ன பாச்சு? டாக்டர் இல்லையா சார்? உட்காரு. என்னாச்சு? உடம்புல சார் இரும்பிக்கிட்டே இருக்க சார். இரும்பிக்கிட்டே இருக்கியா? ரொம்ப இரும்புறியப்பா. என்னத்த சாப்பிட்ட? தெரியல சார். சரி ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. டாக்டர் எங்க பக்கத்துல போயிருக்காரு, வந்துருவாரு. ஓகேவா? சரி சார். நீ இரும்புறது எனக்கும் சேர்ந்து இரும்பு வருதுடா. பொறுமையா இரும்புடா. காலையா இருப்பாதுடா. இருடா தண்ணி ஏதாவது குடிக்க வேணுமா? இவன் போறவங்க நம்ம போய் செஞ்சிடும். டேய் போயிட்டு அப்புறம் வாடா. நீ முடியலடா நாளடே. போதும்டா டே. வந்து 2 நிமிஷம் விடால. அவன் வந்து நமக்கும் சேர்த்து இரும்பல் வந்துருச்சேப்பா. நம்ம முடியலடா சாமி. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள இவனுக்கு வந்து சேர்ந்துருக்கானுங்க. அப்பாடி, இவனை என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதோ. இந்த டாக்டர் வேறு எப்போ வருவாருன்னே தெரியலையே. சப்பா, டாக்டர் வரக்குள்ள எத்தனை பேர் வர போறானுங்கன்னு தெரில. இது வேற விரும்பவே மாட்டேங்குது. ஐயோ, காலிலேருந்து ஒரே அரிப்பா இருக்கு. என்ன சாப்பிட்டோன்னு வேற தெரியலையே. ஒரே கை கால்லாம் அரிப்பா இருக்கு. ஒரு தினசா வரானு. டாக்டர் ஒரே அரிப்பா இருக்கு. கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க டாக்டர். சொரிஞ்சு விடுங்க டாக்டர். டாக்டர் ஒரே அரிப்பா இருக்கு டாக்டர். கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க டாக்டர். கிட்ட வராதடா. டாக்டர் ஒரே அரிப்பா இருக்கு. டாக்டர் வருவாரு. ஐயோ டாக்டர் அரிப்பா இருக்கு டாக்டர். கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க டாக்டர். ஒரு மெடிக்கல் ட்ரிப்பா வந்தவனே என்னடா பண்ண சொல்றீங்க? டேய் எனக்கு சொரியுதுடா. டாக்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். நான் மருந்து இருக்க வந்தவன்டா. இருடா டாக்டர் கூப்பிடுறேன். இந்த கம்பவுண்டர் வேற எங்க போனான்னு தெரியல. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. டாக்டர் ரொம்ப அரிக்குது வந்தவன். ஏமால வர சேர்த்து இது பண்ணிட்டேன் டாக்டர். ரொம்ப அரிக்குது டாக்டர். ஏற்கனவே வந்த ஒருத்தன். ஐயோ ரொம்ப இச்சிங்கா இருக்கு. இரும குடிச்சிட்டு போய்ட்டான். ஒரு ஸ்ப்ரே ஐடியா. டேய் இன்னும் டாக்டர் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். எல்லாம் முதல்ல மருந்து போணும் போலடா. டேய் ஏன் மருந்து எனக்கு வேலை செய்யுமான்னு தெரியலையே. டாக்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். நாடா போய்ட்டு அப்புறம் போடா. அம்மா ஒருத்தன் வந்தா நம்ம மேல இருமுனா நமக்கும் சேர்ந்து அப்படி இருமினே இருக்கு. இன்னொருத்தன் வந்தான் சொரிஞ்சு விடுவாரா சொல்றான். அது நமக்கும் சொரிஞ்சு விடுது. எப்பா எனக்கு சொரிஞ்சு கொஞ்சம்
இன்னும் யார் யாரெல்லாம் வர போறாங்கன்னு தெரியலையே. ஆமா இந்த பிக்கர் வேற நிக்கவே மாட்டேங்குது. என்னத்த சாப்பிட்டேன் டாக்டர்? உனக்கு என்னப்பா பிரச்சனை? முதல்ல முடியலடா. இருடா 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 தண்ணி கூட. வாந்தி வருது. அப்ப இதாடா எனக்கும் வருதுடா. ஆமா முடியலடா முடியலடா. எப்ப நீ போயிட்டு அப்புறம் வாடா போடா. டேய் விட்டா ஹாஸ்பிட்டலே வந்து நாரிக்குவான் போடா போடா. டேய் ஆமா முதல்ல ஒருத்தன் வந்தான் இருமுனா, அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான் சொரிஞ்சான், இப்போ ஒருத்தன் வாந்துக்கிறா. டே முடியல எங்கடா அந்த காம்பவுண்டர்? எப்படா வரப்போறா? ஏப்பா முடியலடா. டே யாராவது கொஞ்சம் சொரிஞ்சுடுங்கடா. இது வேற நிக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் சொரியுது, ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் இரும்புது. ஏப்பா டயர்ட் ஆயிடுச்சுடா. ஏப்பா கம்பவுண்டர் எங்கப்பா இருக்கிற? வாயா முடியலையா? நான் டாக்டரு. நீ எங்கயா இருக்கிற? இந்த டாக்டரை கண்ணை காட்ட மாட்டாங்க. ஏப்பா கம்பவுண்டர் எங்க போனா? மெடிக்கல் ரிப்போ வந்ததா நீ? ஆமாயா அதே உட்காந்துமாயா ஒருத்தன் வந்தான் அப்படின்னு இருமுனா, அதுவும் மேல அப்போ தெரிஞ்சு எனக்கு இரும்பு நிக்கல. இன்னொருத்தன் வந்தாயா சொரிஞ்சு விடலாம் சொல்றாயா. அதெல்லாம் சொரிஞ்சு விட்டா எனக்கு எங்கடா சொரிஞ்சுனுக்குதுயா, நிக்கவே மாட்டேங்குது. சரி 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 வந்தான் கடைசியா வாழ்ந்துருக்கிறேன்னு. அவன் என்ன பண்ணா மேல வந்து அப்படி வச்சுட்டான். அதுல வாந்தி எத்தனை முடியலையாமா. பேஷண்ட் வந்தவங்க உனக்கு ஒத்திக்கிச்சா? ஆமாப்பா. நீ மெடிக்கல் ரெப் தானே? உங்ககிட்ட டேப்லெட் தான் இருக்குல்ல? ஆமா அதை எடுத்து போட வேண்டியது தானே? அது ஞாபகம் வரலையே. டக்குன்னு போட்டு சீக்கிரம் எடுத்து. அடா பாவி ச்சே, கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல்ல விட்டு போனா இவனே பேஷண்ட் ஆயிட்டுறானே. இப்ப பரவாயில்லையா? பா கொஞ்சம் பரவாயில்ல. சரி நீ வரும்போது எப்படி வந்தீங்க? வரும்போது நான் எப்படி டிப்டாப்பா வந்தேன். இப்ப பாரு எப்படிங்கிறேன்ட்டு கொஞ்சம் புண்ணாச்சு. உடம்பு ஃபுல்லா மண்டை ஃபுல்லா புண்ணாயிடுச்சு. சரி ஏன் அப்படி ஆச்சு தெரியுமா? ஏன் இப்ப இப்படி ஆச்சு தெரியலையே. ஏன்னா பேஷண்ட் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க இருந்த வியாதி எல்லாம் உனக்கு அட்டாக் ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்லப்பா. உனக்கு நீ ரொம்ப வீக்னஸா இருக்க. அந்த ஸ்ட்ரென்த் இல்ல உனக்கு, இம்யூனிட்டி பவரே இல்ல உனக்கு. அது இல்லையா? அதனால ஈஸியா அஃபெக்ட் ஆயிடுச்சு. சரி இந்த அண்ணா பாத்தீங்களா வரும்போது எவ்வளவு சூப்பரா வந்தாரு? ஆமா இல்லையா? டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு கெத்தா வந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தனா அவங்களுக்கு சொறி வந்துடுச்சு, இருமல் வந்துடுச்சு, அப்புறம் ஆயிடுச்சு வாமிட் வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கூட வீக்கா இருந்தோம் அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேட் ஹேபிட் எல்லாம் நமக்கு என்ன வந்துடும்? நமக்கு வந்துடும். கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொய் சொல்றோம் கூட நம்ம நிறைய நம்ம க்ளோஸாக இருந்தோம்னு வச்சுக்கலாம், நம்மளும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அதே மாதிரி திருடுற பசங்க கூட நம்ம நிறைய இருந்தோம், நம்மளும் என்ன பண்ணுவோம்? திருட ஆரம்பிச்சிடுவோம். கெட்ட வார்த்தை பேசுறோம் கூடவே இருந்தோம்னா நம்மளும் என்ன பண்ணுவோம்? கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிடுவோம். இந்த அண்ணாக்கு எப்படி சரியாச்சு தெரியுமா? எப்படி சரியாச்சு? டேப்லெட் போட்டோன்னு என்னாச்சு? சரியாச்சு. ஸோ அதே போல நாம கூட இன்னைக்கு இந்த இடத்துல விபிஎஸ்க்கு வந்திருக்கோம். ஆமா இல்லையா? மொத்தம் எத்தனை நாள் வந்திருக்கோம்? 1 2 3 4 5 6 நாளா, 4 நாளா, 3 நாளா, 2 நாளா, 5 நாள் வந்திருக்கோம். சரியா? ஸோ இந்த 5 நாள் விபிஎஸ் நம்ம வந்திருக்கோம். பொய் பேசக்கூடாதுன்னு கத்துருக்கோம், திருடக்கூடாதுன்னு கத்துன்னு இருக்கோம், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு கத்துன்னு இருக்கோம். ஆமா இல்லைங்களா? ஆமா தானே? ஸோ இதெல்லாம் கத்துட்டு நம்ம எப்படி இருக்கிறோம்? நல்ல பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். ஆமா தானே? இப்போ நம்ம இங்க இருந்து விபிஎஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க? அதே போலதான் இருப்பாங்க. ஆமா தானே? ஆனா நாம மட்டும் என்ன பண்ணிருப்போம்? சேஞ்ச் ஆயிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கெட்ட வார்த்தை பேசியிருப்போம். விபிஎஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ண மாட்டோம்? கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? சில பொருள் எல்லாம் நைஸா போயிட்டு நைஸா ஷார்ப்னர் ரப்பர் எல்லாம் இருந்தா எடுத்து என்ன பண்ணிப்போம்? பாக்கெட்ல போட்டுப்போம். அப்போ இப்போ இந்த விபிஎஸ் முடிச்சுட்டு போகும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதெல்லாம் பண்ண மாட்டோம். பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? ஸோ நம்ம தான் மாறி இருக்கோம். நம்ம ஏரியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ரிட்டர்ன் அவங்க கிட்ட போய் நம்ம பழகும் போது நாம் என்ன பண்ணக்கூடாது? அவங்கள போல மாறக்கூடாது. இந்த அண்ணா ரொம்ப வீக்கா இருந்தாங்கல்ல, ஆமா இல்லையா? ஸோ அதனால அந்த பேஷண்ட்டுடைய எல்லாமே இவருக்கு என்னாச்சு வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீக்கா இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? அந்த மாதிரி பேட் ஹேபிட் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். அப்போ ஏசப்பா நமக்குள்ள வந்துட்டு இருக்காருல்ல, அவர் நம்ம கெட்டியா பிடிச்சிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஓவர் கம் பண்ணலாம். பண்ணலாமா? பண்ண முடியாதா? பண்ணலாம்ல? பண்ணலாமா? பண்ண முடியாதா? சரி பண்ணலான்றவங்களா அப்படியே முட்டி போடுங்க பார்க்கலாம். ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம். அப்படியே நாங்கள் முட்டி போடுங்க பார்க்கலாம்.
முட்டி போட்டு கை கூப்பி அப்படியே கண்ணை முடுங்க பார்க்கலாம். யாரும் பேசக்கூடாது. நம்ம முதலுக்கு ஞானஸ்தீர் அண்ணா வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் கண்ணை முன்னோம், பேசக்கூடாது. தம்பி தங்கச்சி அப்படியே கண்ணை முடுங்க பார்க்கலாம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேலைக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்க அடியனாக எங்களுக்கு நீர் பாட்டின மகாபரிதன கிருபை இறக்கங்கள் தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விபிஎஸ் கூட கர்த்தாவே தொடக்கம் முதல் இம்மட்டமாக உடைய கிருபை பிரசனம் எங்களோட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாளிலே கூட கர்த்தாவே அநேக பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை, வசனங்கள், பாடல்கள் மற்றும் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொண்டார்களோ தங்கள் வாழ்க்கையிலே அவர் அபியாசிக்க நீ தாமே தயவிறக்கம் பண்ணுங்க. இவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் மூலமாய் வருகிற காலங்களே உங்கள் குடும்பங்களும் ரட்சிப்புள்ளாய் திரும்பி வரத்தக்கதான தயவிறக்கம் பண்ணுங்க தகப்பனே. இந்த நாளை தொடக்க முதல் முடிவடைய உங்கள் கிருபை பிரசனம் வழிநடத்தல் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் உங்கள் கருத்தில் ஒப்புகிறோம். இந்த நாளில் இருக்கிற அந்த ஃபைனல் ப்ரோக்ராம் கூட நீ தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. யாராரும் நீ கொண்டு வந்து என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோ அதை எங்களை வெளிப்படுத்தணுமே நோக்கி பார்க்குறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நீ தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. கர்த்தரும் மீட்பரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.